ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபிசிடி ஒரு சதுரம், வட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. இப்ப ஒரு வட்டம் இருக்கு, ஒரு சதுரம் இருக்கு. ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணாதான் இந்த இடையில உள்ள இந்த ஷேர் பண்ண ரீஜியன் நமக்கு கிடைக்கும். சோ வட்டத்தின் பரப்பளவும் தெரியும், நமக்கு சதுரத்தின் பரப்பளவும் தெரியும். சோ வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர்டு, சதுரத்துக்கு ஏ ஸ்கொயர்னு ஃபார்முலா. ஆனா ஏ வேல்யூ இங்க தெரியாது. அதுக்கு பதிலா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டத்துக்கு 7 சென்டிமீட்டர் ஒரு ஆரம் கொடுத்திருக்காங்க. சோ வட்டத்துக்கு 7 சென்டிமீட்டர். இப்ப இதுவே சதுரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இது மூலை விட்டம். மூலை விட்டத்துல பாதி அளவு. சோ முழுசா மூலை விட்டத்தோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 7 பிளஸ் இங்க ஒரு 7 வரும். சோ மூலை விட்டத்தோட அளவு 14 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. மூலை விட்டத்தை வச்சு சதுரத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் இன்ட்டு மூலை விட்டத்தோட ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், சதுரத்தோட பரப்பளவு தெரிஞ்சிடும். சோ இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணோம்னா ஷேடட் ரீஜியனோட வேல்யூ தெரிஞ்சிடும். சோ இந்த வேல்யூ இதுல என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பைக்கு பதிலா 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 மைனஸ் இங்க half இன்ட்டு 14 ஸ்கொயர். இதுல என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணோம்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 154 மைனஸ் 98 கிடைக்கும். சோ the final answer is 56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நாம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் ஷேடட் ரீஜியனோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்கு, 4 குட்டி சதுரம் இருக்கு. இந்த செவ்வகத்துல இருந்து இந்த 4 குட்டி சதுரத்தை வெட்டி எடுத்துட்டா கிடைக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ தான் அந்த ஷேடட் ரீஜியன். ஓகேங்களா? அப்ப செவ்வகத்துக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், எல் இன்ட்டு பி தெரியும். சதுரத்துக்கு ஏ ஸ்கொயர் தெரியும். ஆனா 4 சதுரம் இருக்கிறதுனால 4a ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப L இன்ட்டு பிங்கிறப்ப 50 இன்ட்டு 40. அப்ப 50 இன்ட்டு 40 மைனஸ் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிறப்ப 100 இல்லையா? சோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2000 மைனஸ் 400. சோ ஃபைனல் ஆன்சர் 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், பக்க அளவு 28 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சதுரத்தின் 4 மூலைகளில் இருந்து ஒவ்வொரு வட்டமும் மற்ற வட்டத்தை தொடுமாறு 4 வட்டங்கள் படத்தில் காட்டியபடி வரையப்படுகின்றன எனில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சதுரம் இருக்கு, 4 வட்டம் வரைஞ்சிருக்காங்க. சோ அது போக ரிமைனிங் உள்ள இந்த ஷேடட் ரீஜியன் தான் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா 4 கால்வட்டம் இருக்கு. இப்ப வட்டத்தோட ஆழம் கொடுக்கல, ஆனா சதுரத்தோட அளவு கொடுத்திருக்காங்க. சதுரத்தோட அளவு 28 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப அது பாதியா தானே பிரிக்குது இந்த இடத்துல. சோ இங்கிட்டு 14 இருக்கும், இங்கிட்டு 14 இருக்கும். அப்ப ஆரத்தோட வேல்யூ என்னதான் 14 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப இந்த சதுரத்தோட பரப்பளவுல இருந்து இந்த 4 கால்வட்டத்தோட பரப்பளவை ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த ஷேடட் ரீஜியன் கிடைச்சிடும். சோ இப்ப 4 கால்வட்டம் சேர்ந்தது ஒரு வட்டம் ஆயிடும். அப்ப சிம்பிளா என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா இந்த சதுரத்தோட பரப்பளவு மைனஸ் வட்டத்தோட பரப்பளவு போட்டோம்னா நமக்கு ஈஸியா அந்த ஷேடட் ரீஜியன் கிடைச்சிடும். சோ வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர் தெரியும். சதுரத்துக்கு ஏ ஸ்கொயர் தெரியும். சோ ஏ ஸ்கொயருங்கிறப்ப 28 இன்ட்டு 28 வரும். மைனஸ் பை ஆர் ஸ்கொயருங்கிறப்ப 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.